வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். நேற்று கேலிஸ் கேசலோட வரலாறை பார்த்துருந்தோம், அந்த கோயிலோட பதிவும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அந்த கேலிஸ் கேசல் அருகிலே இருக்கிற ஒரு எல்லசாமியோட கோவிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருக்கோம். ஓம் ஸ்ரீ சைவ நாகமுன்னீஸ்வரர் ஆலயம் லடங்கிந்தா பத்துத்திகால இருக்கிற இந்த ஒரு ஐயா மிக விசேஷமாக தான் கருதப்படுறேன். பிகாஸ் இங்கே இருக்கிற செல வழிபாட்டை பாருங்களேன், விசித்திரமாகவும் அதே நேரத்தில் நல்லா உறுதுணையாக இருக்கிற ஒரு வடிவத்தோட அமைச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற ஆலயத்தோட ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்காக அனுமதி கேட்கும் போது தாராளமாக எடுத்துக்கோங்க, இந்த கோவிலோட மண் அந்த கோவிலுக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நானும் திரு ஜெகா அவர்களும் அடுத்தடுத்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு நாதி ஆகிட்டே இருந்துச்சு. அதே நேரத்தில் மற்ற ஆலயத்தில் நம்ம கன்ஃபார்ம் பண்ண வசி ஆன் ரைஸில் இருந்தோம், அதாவது ஆன் டைமிங்கில் அந்த ஆலயத்துக்கு போகணும். அடுத்து 477வது ஆலயமாக ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயம் கம்போங்கு பயாங் ஈப்போல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். இந்த ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்துக்கு முதல் முறையாக வரேன். அதே நேரத்தில் இது போன்ற முருகர் கோயில் நம்ம மலேசியாலேயே இருக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு விசேஷமான ஒரு கோவில் சொல்ல முடியும். இந்த கோவிலை சுற்றி, அதாவது அந்த ராஜகோபுரத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா முனிவரோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் தத்துரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்டாச்சுலாம் உடையாமல் இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க, பெயிண்டிங் பண்ணுறாங்க. இதெல்லாம் பக்தருக்கு உண்டான ஒரு விசேஷமான ஒரு தலமாக தான் இருக்குது. காரணம், இங்கே வரும்போது நான் சாமி மட்டும் கும்பிடல, இங்கே இருக்கிற முனிவரையும் சேர்த்து கும்பிட்டுட்டு போகிறேன், முருகரையும் பார்த்துட்டு போகிறேன். அந்த ஒரு அளவுக்கு ஒரு விசேஷமான ஆலயமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் வணங்குறது சாதாரண வேல் இல்லை, வஜ்ரவேல் இருக்கிற ஆலயம் மலேசியாவில் இப்போ தான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். வேறு ஏதாவது ஆலயம் இருந்துச்சா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் வஜ்ரவேல் வச்சிருக்கிற ஆலயத்தை பார்த்ததே இல்லை. அதே நேரத்தில் இந்த கோவிலோட வளாகத்துக்குள்ள பூந்துட்டு கோவில் சன்னதியை நோக்கி போகிறது பார்த்தோமா, ஒரு கொகைக்குள்ளே, அதாவது மலை கொகைக்குள்ளே தான் இந்த கோவிலே வடிவமைச்சிருக்காங்க. சுற்றிவும் முனிவரோட ஸ்டாச்சு, அதே நேரத்தில் கந்த புராணம், கந்த சஷ்டி, கந்தர் அனுபூதி, கந்தல் அலங்காரம், இது போன்ற பாடல்களை உருவாக்குன எல்லா முனிவர்களும் எல்லாம் தேவர்களும் அவங்களோட ஸ்டாச்சு இந்த கோவில் முழுக்க அலங்காரம் படுத்தி வச்சுருக்காங்க. அதுவும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கோவிலோட நேச்சருக்குள்ளே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு அந்த மலையை தண்ணி ஒழுவுனுச்சுன்னா அந்த தண்ணி ஒழுவுறது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதை அடைக்கணும் அப்படிலாம் எண்ணமே கொள்ளல. ஆனால் இருந்த போதும் கோவில் சுற்றி ஒரு அளவுக்கு வண்ணத்தை பூசியிருக்காங்க. காரணம், அந்த ஸ்டாச்சு எடுபடுறதுக்காக. அதே நேரத்தில் இங்கே பாம்பன் சுவாமிகளோட சிலையும் அதே நேரத்தில் அவரோட ஃபோட்டோ வச்சு வழிபடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூஸ்பமாக இருக்குது. முருகரோட வழிபாட்டில் இருக்கிறவங்க, முருகரை நோக்கி தியானம் பண்ணுறவங்க, வணங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு ஆகணும். இது போன்ற ஆலயங்கள் இன்னும் அழகாக ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்கன்னா அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு மிக மிக பாராட்டுகளும் நன்றியும் தெரிவிச்சுக்கேன். காரணம், இந்தமாரி கொகைக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி இருந்தாலும் கொலாப்ஸ் ஆகிடலாம், இல்லாட்டி டேஞ்சரஸான ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணி பக்தர்களுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா விஷயத்தையும் மக்களுக்கே செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சி அதை வழிநடத்திட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டை பாராட்டலாம் சொல்லலாம். எண்ணில் அடங்காத முனிவர்களும் எண்ணில் அடங்காத சித்தர்களும் முருகருக்குண்டான பாடல்களை உருவாக்கி வச்சுருக்காங்க, அதை வழிமுறையும் உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த படியேறி தான் வாழ்க்கையில் படிப்படியாக ஏறி சிவசுப்பிரமணியனை காண முடியும்னு சொல்கிற இந்த ஒரு ஐதீகத்து வழியாக இங்கே இருக்கிற சிவசுப்பிரமணியனை பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கார், அவ்வளோ திவ்யமாக இருக்கார், பார்க்கவே மனசுக்கு நிறைஞ்சிருக்கு. என்னமோ பழமுதி சோலையில் இருக்கிற முருகரை பார்த்த மாரி எனக்கு மனசுக்கு ரொம்ப குஸ்பமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஆதி முருகரை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற சாமியே இந்த கொகைக்குள்ளே தான் வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம உள்ளுக்கு தான் சாமி கும்பிட்டுட்டு போக முடியும். அதே நேரத்தில் ஆதிவேலும் ஆதி முருகரும் இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப குஸ்பமாக இருக்குது. நான் ஆதிவேல் கடைசியாக பட்டுவட்டி ஏரியாவில் இருக்கிற ஆதிவேல் கோவிலில் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஆதிவேல் இங்கே பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ ஒரு சித்தரும் முனிவரும் தியானம் பண்ணுற மாரி ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பலரும் போக மாட்டாங்க. ஆனால் இந்த இடத்த இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யானை வடிவில் இருக்குது. இந்த கல் ஒரு யானையோட தும்பிக்கையாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கியிருக்கு. அது விநாயகரோட அம்சம் அப்படின்னு கருதி மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் உருவாக்கியிருக்கு. அது முருகரோட உருவம் கல்லால் உருவாகணுச்சா, அந்த மழை தண்ணி ஊற்றி ஊற்றி கல்லால் உருவானுச்சா. இந்த யானை வடிவம் சொன்னால, இந்த யானை வடிவத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 கால் எக்ஸாக்ட்லி இருக்கிற மாரி ஒரு விஷுவல் இருக்குது. இவர் தான் அதோட தும்பிக்கை.
அதுக்குள்ளே வந்து விநாயகரோட வழிபாட்டை வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு கோவிலுக்கு தானாகவே உதிச்ச சுயம்பாக இருக்கிற நிறைய விஷயம் இந்த கோயிலில் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் நீர் வந்து அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மரகதமான ஒரு வண்ணத்தை வந்து கொடுக்குது. இதுவும் நீங்கள் பார்க்கலாம். இது 2வது படி கீழே இறங்கி போகிறதுக்கு. கோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பள்ளிங்களை போட்டு மேலுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான வடிவங்கள், கலர் ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து மனசுக்கு நிறைவாக முருகரோட சன்னதியில் இருக்கும், முருகரை நோக்கி போயிட்டு இருக்கும் சொல்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வர்றதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷுவல். இதை பார்க்கவே ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்து நான் அடுத்து மண் எடுக்கிறதே மறந்துட்டேன்னு நினச்சிக்கிங்க. என்னோட அவ்வளோ அழகாக இருக்குது. இது இந்தமாரி கோயில் நம்ம பார்க்காம விட்டுட்டுமே, முருகர் இங்கே ஒருத்தர் இருக்கார் அப்படி சொல்லிட்டு மனசுக்கு வந்து கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு. ஆனால் வந்ததே முதல் முறை எடுக்கிறது அவரோட மண்ணுன்னு சொல்லும் போது மிக மிக பெருமையாக இருந்துச்சு. கூலே மேராசி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோயிலேருந்து ஒரு புடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். 477வது ஆலயமாக முருகரோட ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண்ணை கிடச்சிச்சு. இந்த ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண்ணை வந்து உத்தரவு கேட்கும் போது வாங்க எடுத்துக்குங்க, எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு கோவில்காரங்க ரெடியாக இருந்திருந்தாங்க. கோவிலோட பூஜாரியும் கோவிலோட தலைமை குருக்களும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எப்படி எந்த இடத்துல எடுக்கணும், எங்கே எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளோட ப்ராஜெக்ட் வெற்றி அடையிறதுக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் அதிகமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. பிறகு அந்த பொடி மண்ணை வச்சு ஒரு திருப்புகளும் தேவாரமும் பாடி நம்மளுக்கு வந்து மண்ணை எடுத்து கொடுத்துருந்தாங்க. அந்த பூஜாரிக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்கள் பக்தர் பெருமக்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஏன்னா முருகர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. பல பேர் பல ஆலயத்துக்கு திருப்பி போயிட்டு இருப்பாங்க. ஆனால் வெளி மாநிலத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கப்பாயானுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த முருகரை வந்து பாருங்கள். நம்மளோட முருகர் கோயில் பக்கத்துலேயே பார்த்தோமா இன்னொரு ஆலயம் இருக்குது, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயம். இந்த 2 ஆலயமும் ஒரே கம்பவுண்டில் தான் இருக்குது. ஒரே மண்ணை எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு குருக்கள் கேட்கும்போது 2 கோவிலுக்கும் தனிப்பட்ட முறையில் கொடிமரம் இருக்குது. 2த்துக்கும் ஆலயம் என்று ஒரு குறிக்கோள் இருக்குது. ஸோ அவர் தனி மண்ணிலேருந்து எடுக்கணும், இவர் தனி மண்ணிலேருந்து எடுக்க சொல்லிட்டு 2 ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் ஒரு மலைமேட்டில் ஐயப்பனோட ஆலயத்தை உருவாக்க போகிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு கேட்கும்போது. கண்டிப்பாக இப்போ மக்கள்லாம் ஐயப்பனை தேடி இந்த ஆலயத்துக்கே வரலாம். இங்கே பாருங்கள், நம்ம காசி விஸ்வநாதர், காசியில் இருக்கிற அதே விஸ்வநாதரை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே ரொம்ப மெஸ்மரைசிங் இருந்துச்சு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். எல்லாம் புகழும் இறைவனுக்கே. இந்த வேண்டுதலும் இந்த ஒரு புண்ணியமும் உங்களுக்கும் வந்து சேரட்டும். இந்த பதிவை ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அதே நேரத்தை பார்த்து காமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் டெய்லி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இந்த சிவனோட அருள் உங்களுக்கு வந்து கிட்டட்டும். 478வது கோயில் எடுத்து முடிஞ்சு இன்னொரு ஆலயத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம திரு ஜெகா அவர்கள் வந்து விறுவிறுன்னு இன்னொரு ஆலயத்துக்கு கொண்டு போயிருந்தார். அந்த ஆலயம் தான் ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வரும்போது நான் வர்ற நேரம் பார்த்தீங்கன்னா கோவிலோட கமிட்டி மீட்டிங் ஒன்று நடந்துருந்துச்சு. சரி, மீட்டிங் மெம்பர்ஸ்கிட்டே வந்து அனுமதி கேட்டுடலாம் சொல்லும் போது அவங்க தாராளமாக எடுத்துக்கங்க, எங்கள் கோயில் மண் உங்கள் கோயிலுக்கு வர்றது எங்களுக்கும் பெருமை தான் அப்படி சொல்லியிருந்தாரு. நானும் கோயில் தலைவரும் பின்புறத்தில் நின்று கோவிலோட மண் எடுத்திருந்தோம். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோவில் தலைவருக்கும் கமிட்டி மெம்பர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்ததுக்கு. இன்னைக்கு டோட்டலாக 33 ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தோம். இதுக்கு முன்னாடி திரு ஜெகா தான் வந்து 29 ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்து கொடுத்துருந்தாரு ஈப்போ ஏரியாவில். இன்னைக்கு 33 ஆலயத்திலேருந்து எடுத்து கொடுத்து புது ரெக்கார்டை வந்து படைச்சிருக்காரு. இந்த வேலையில் திரு ஜெகா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த எக்ஸ்பெடிஷன் நாளை தொடரும். எங்கெங்கெல்லாம் போகிறேன்னு நாளைக்கு செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 1008 சாயில் ப்ராஜெக்ட் உங்களுக்கான நிகழ்ச்சி.